பிரியமானவர்கள், எங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால் அன்பு மாத்திரை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஒருத்தரையும் அவருடைய நினைவின் பிரகாரம் வழி நடத்துவாராக. இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறதான காரியம் என்ன என்றால், நாம் சுகமாய் இருக்கிறதற்காக செய்ய வேண்டிய அறிக்கைகளை பார்க்கிறோம். நாம் சுகமாய் இருக்க வேண்டும் என்பதற்காகவே சில வேத வசனங்களை எப்பொழுதும் நாம் அறிக்கை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். ரோமர் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் விடுதலை வேண்டும் என்று சொன்னால் நாம் அறிக்கை செய்கிறவர்களாக இருக்கணும். எதை? தேவனுடைய வசனத்தை இருதயத்தில் விசுவாசி வாயினாலே அறிக்கை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படி நாம் விசுவாசித்து வாயினால் அறிக்கை செய்யும் போது நமக்கு விடுதலை கிடைக்கிறது. ஆகினாலே நாம் சுகமாக இருக்கிறதுக்காக செய்ய வேண்டிய அறிக்கைகளை வேத வசனத்து மூலமாக அறிந்து கொண்டு எப்பொழுதும் அந்த அறிக்கைகளை சொல்லி தேவனுக்கு நன்றி செலுத்துவர்களாக இருக்கணும். இவரை 10:23 கூட வாசிக்கிறோம், நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாக இருக்க கடவோம், வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராயிருக்கிறாரே என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ நம்முடைய நம்பிக்கையை அறிக்கை எடுக்கிறதுல அசைவில்லாமல் உறுதியாக இருக்க வேண்டும். எப்பொழுதும் தேவனுடைய வார்த்தைகளை விசுவாசித்து நாம் சுகமாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேத வசனங்கள் என்னெல்லாம் சொல்லியிருக்கிறதோ அவைகள் எல்லாம் விசுவாசித்து தேவனை அறிக்கை செய்து அதன் மூலமாக வருகிற விடுதலை நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிப்பதற்கு நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். அதை தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். மத்திய 8ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களை வாசிக்கும் பொழுது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பலவீனங்களையும் நம்முடைய நோய்களையும் சிலுவையில் சுமந்து தீர்த்தார் என்றதை பார்க்கிறோம். ஆகினால தான் அவர் கல்வாரி சிலுவையில் மரிக்கிறதுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். இயேசு கிறிஸ்து நம்முடைய பலவீனங்களையும் நோய்களையும் சிலுவையில் ஏற்றுக்கொண்டு மரித்து விட்டார். ஆகினால் நம்முடைய அறிக்கை தேவனை மையப்படுத்துகிற காரியம் என்னவாக இருக்குன்னு சொன்னால், மத்திய 8:17-18 படி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே என்னுடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு என்னுடைய நோய்களை எல்லாம் சுமந்து தீர்த்தபடினாலே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே நீர் என்னுடைய பலவீனங்களை நோய்களையும் ஏற்றுக்கொண்டு அதை சிலுவையில் சுமந்து தீர்த்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இதுதான் நம்முடைய விசுவாச அறிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். யாத்ராகமம் 23ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவர் நம்முடைய அப்பத்தை தண்ணீரை ஆசீர்வதித்து வியாதியை நம்மளது விலக்க வேண்டும் என்று சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிறதுனாலே, கர்த்தாவின் என்னுடைய அப்பத்தை தண்ணீரை ஆசீர்வதித்து தருகிறதுக்காக உமக்கு நன்றி, என்னுடைய வியாதி எழுந்து விளக்குறதுக்காக உமக்கு நன்றி என்று சொல்லி தேவனை ஆராதிக்கிறவர்களாக இருக்கணும். இப்படி செய்யும் பொழுது நம்முடைய விசுவாசத்தையும் நாம் அறிக்கையிடுவர்களாக இருக்கிறோம், தேவனையும் மையப்படுத்துவர்களாக இருக்கிறோம். 2 காரியங்கள் இதில் நடைபெறுகிறதா இருக்கிறது. என்னுடைய அப்பத்தை தண்ணீரை ஆசீர்வதித்து வியாதி எழுந்து விளக்குறவர்களா இருக்கிறதுக்காக கர்த்தாவை உமக்கு நன்றி செலுத்துகிறேன் சொல்லும் பொழுது தேவனையும் ஆராதிக்கிறோம். அதே வேளையில் நம்முடைய விடுதலைக்காக வேத வசனத்தை இருதயத்தில் விசுவாச வாயினாலே அறிக்கை செய்கிறவர்களாக இருக்கிறோம். இதன் மூலமா தேவன் நம்மை சுகமாக்குறவராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமனுடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று சொல்லி எழுதியிருக்கிறதுனால நாம் அதை அப்படியே நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்பட்டு ரட்சிப்புண்டாக வாயினால் அறிக்கை பண்ண வேண்டும் என்று சொல்லி இருக்கிற வார்த்தையின் பிரகாரமாக நம்முடைய ரட்சிப்புக்காக தேவனை ஆராதிக்கிறதுக்காக இதை பயன்படுத்த வேண்டும். கர்த்தாவே, நான் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி நீர் தாமே என்னுடைய பாவங்களை சிலுவையில் சுமந்து தீர்த்ததற்காக உமக்கு நன்றி, உம்முடைய தழும்புகளால் என்னை சுகமாக்கினதற்காக நன்றி என்று சொல்லி தேவனை துதிக்க வேண்டும். நான் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி நீர் தாமே என்னுடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்து தீர்த்ததற்காக உமக்கு நன்றி, உம்முடைய தழும்புகளால் என்னை குணமாக்கினதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லி தேவனை ஆராதிக்கலாக இருக்கிறோம். நாம் சுகமாக இருக்கிறதுக்கு செய்ய வேண்டிய அறிக்கைகளை நாம் தியானித்து வருகிறோம். அடுத்தாக வாசிக்கிறோம், எரேமியா 33ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே, நான் அவர்களுக்கு சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தை வர பண்ணி பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன் என்று சொல்லி இருக்கிறதுனால, கர்த்தாவே எனக்கு சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தை வர பண்ணி பரிபூர்ண சமாதானத்தை சத்தியத்தையும் வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறதுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன், உம்மை ஆராதிக்கிறேன்.
வியாதி வியாதி, பலவீனம் பலவீனம் என்று சொல்லி இருக்கிறதெல்லாம் நிறுத்திட்டு கர்த்தர் நமக்கு என்ன செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார். அந்த வார்த்தைகளை விசுவாசத்தை தேவனை நாம் மையப்படுத்த வேண்டும். ஏனென்றால் நம்முடைய விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கிறதான ஜெயமாக இருக்கிறது. நம்முடைய விசுவாசத்தை நாம் பேசுகிறவர்களாக இருக்கிறேன். விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன். நான் பேசுகிறதை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறதுனாலே, கர்த்தர் அந்த சிஸ்டமேட்டிக்கில் நம்ம வைத்திருக்கிறதுனாலே, கர்த்தாவினர் எனக்கு சௌக்கியத்தை ஆரோக்கியத்தை வர பண்ணி பரிபூர்ண சமாதானத்தை சத்தியத்தை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன்னு சொல்லி தேவனை நாம் மையப்படுத்துவதாக இருக்கிறோம். சங்கீதம் 91:10 வாசிக்கிறோம், பொல்லாப்புனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொல்லி எழுதியிருக்கிறதுனால, நாம் உன்னதமானவருடைய மறைவில் சர்வ வல்லவருடைய நிழல்ல வந்து தங்கி இருக்கிறவர்களா இருக்கிறதுனாலே, இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்து விட்டபடினாலே நாம் உன்னதமானவருடைய நிழலும் உன்னதமானவருடைய மறைவிலும் சர்வ வல்லவருடைய நிழல்ல வந்து விட்டதுனாலே அந்த வார்த்தையை விசுவாசித்து தேவனை நாம் மையப்படுத்த வேண்டும். கர்த்தாவே, பொல்லாப்பு எனக்கு நேரிடாது, வாதை என் கூடாரத்தை அணுகாது என்று சொல்லி இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தாவே, பொல்லாப்பு எனக்கு நேரிடாது, வாதை என் கூடாரத்தை அணுகாது என்று சொல்லி இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன்னு சொல்லி தேவனை நாம் நன்றி செலுத்துகிறவர்களாக இருக்கணும். சங்கீதம் 35:27 வாசிக்கிறோம், கர்த்தர் நம்முடைய சுகத்தை விரும்புகிறதான தேவன் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ அவர் நம்முடைய சுகத்தை விரும்புகிறவராக இருக்கிறதுனால நாமும் நம்முடைய சுகத்தை விரும்பி அவர் சுகத்தை விரும்புகிறார் என்பதை அறிக்கை செய்து அவரை மையப்படுத்துவதாக இருக்கணும். கர்த்தாவின் 2 சுகத்தை விரும்புகிற தேவனா இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இதை சொல்லும் போது என்ன நினைத்துக்கொள்ளணும்? கர்த்தர் நினைத்திருக்கிறது தான் எனக்கு நடக்கும். கர்த்தர் என்னுடைய சுகத்தை விரும்புகிறவராக இருக்கிறார். ஆகினால் நான் ஜீவன நாளெல்லாம் சுகமாத்தான் இருப்பேன். ஏனென்றால் என் சுகத்தை கர்த்தர் விரும்புகிறவராக இருக்கிறார். அவர் விரும்புவது போல நானும் விரும்புகிறேன் என்ற சுகத்தை. அதனால நான் அறிக்கை செய்கிறேன், என் சுகத்தை விரும்புகிறதான கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்தினேன் சொல்லி நாம் தேவனை மையப்படுத்த வேண்டும். அடுத்தாக யாத்ராகமம் 15:26 வாசிக்கும் பொழுது, எகிப்தியருக்கு வரப்பண்ண வியாதிகள் ஒன்றை உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொல்லி அவர் சொல்லி இருக்கிறதுனால, கர்த்தாவே, நீர் எகிப்தியருக்கு வரப்பண்ண வியாதிகள் ஒன்றை எனக்கு வரப்பண்ணீர், அதற்காக உமக்கு நன்றி. நீரே என்னுடைய பரிகாரியாகிய கர்த்தரா இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி என்று சொல்லி தேவனை ஆராதிக்க வேண்டும். பரிகாரி என்று சொன்னால் அவர் தான் நம்முடைய மருத்துவர், நம்முடைய வைத்தியர். கர்த்தரே என்ற வைத்தியரா இருக்கு. அதனால எனக்கு பரிபூர்ண சுகத்தையும் ஆரோக்கியத்தை தருகிறவரா இருக்கிறேன். ஏனென்றால் நீர் என்ற வைத்தியரா இருக்கிறேன். எகிப்தியருக்கு வரப்பண்ண வியாதிகள் ஒன்றை நீர் எனக்கு வரப்பண்ணீர். ஏனென்றால் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் நமக்கு ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. எப்போ நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே கடந்து வந்து விட்டோமோ அப்பொழுதிலிருந்து தேவனுடைய வாக்குத்தத்தங்கள்லாம் நமக்கு ஆம் என்றும் இருக்கிறபடினாலே தேவனுடைய வார்த்தைகளை பிடித்து அவரை மையப்படுத்துவதாக இருக்கணும். கர்த்தா, நீர் எகிப்தியருக்கு வரப்பண்ண வியாதிகள் ஒன்றை எனக்கு வரப்பண்ணீர், நீர் என்னுடைய பரிகாரியாக கர்த்தரா இருக்கிறதுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் சொல்லி சொல்லும் பொழுது அதன் மூலமாய் உண்டாக்கக்கூடியதான ரட்சிப்பை, விடுதலையை நம்முடைய வாழ்க்கையில் நாம் அனுபவிக்கிறதாக இருக்கிறோம். நாம் ஜெபித்து முடிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிறதான பரிசுத்தமுள்ள பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை சுமத்துகிறோம். நாங்கள் சுகமா இருக்கிறதுக்காக என்ன விதமான பரிசுத்த வேதாமத்திலிருந்து வசனங்களை எல்லாம் எடுத்து அறிக்கை பண்ண வேண்டும் என்பதை எங்களுக்கு நீங்க கற்றுத்தருகிறதுக்காக நன்றி. அதை எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் ஆண்டவரே அபியாசப்படுத்தும். அதன் மூலமாக வருகிற விடுதலை எங்களுடைய வாழ்க்கையில அனுபவிக்கும் எங்களுக்கு கிருபை தாரும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறோம் பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமென்.